தயிர் சாதம் மாதிரி மூஞ்சி வச்சு நடிக்கிறான், சாம்பார் சாதம் மாதிரி மூஞ்சி வச்சு நடிக்கிறான்னா அவன் தானே ஜெயிப்பான். எண்டு கார்டு வரைக்கும் கத்திட்டு இருந்தாங்கன்னா அந்த அளவுக்கு மெட்டீரியல்ஸ் இருக்கு உள்ள. ஹானஸ்டா சொல்லணும்னா தாராளமா ஒரு தடவை பார்க்கலாம். என்ற மனைவி என்ற காதலி ஆக முடியாது, என்ற காதலி என்ற மனைவி ஆக முடியாது. செகண்ட் பார்ட் கொடுத்துருக்காங்க லீடு, அது வந்தாலும் ஓடும். ஏன் சொல்றேன்னா கருவாட்டு குழம்பு, கருவாட்டு குழம்பு அந்த சாம்பார் சாதம் தான் ஜெயிச்சது. இல்ல நெகட்டிவ் நிறைய இருக்கு, ஆனா நீங்க முடிச்சுட்டு வெளில வரும்போது பாசிட்டிவா தான் பாப்பீங்க. நீங்க அந்த மாதிரி தான் முடிச்சிருக்காங்க, எண்டு அப்படிதான் முடிச்சிருக்காங்க. சமைக்க தெரிஞ்சவன் தான் பொறுப்பா இருப்பான், பொறுமையா இருப்பான். யாரையும் முகம் சொல்லி வைக்காது இந்த படம். எந்த ஒரு அடல் கண்டனும் கிடையாது. அப்படி பாத்துட்டு போலாம், டைம் பாஸ் ஆகலாம், அப்படி பாத்துட்டு போலாம். அந்த மாதிரி தான் இருக்கு. நடிச்சிருந்தா கூட நல்லா இருந்திருக்காது. இந்த படத்தை யார் வேணா வந்து பார்க்கலாம். இந்த படம் ஸ்பெசிபிக்கா பசங்களுக்காக எடுக்கப்பட்ட படம். மாப்பிளைக்கு தயவு செய்து எவ்வளவு சம்பளம் வாங்கன்னு கேட்காத, நல்லா சமைக்க தெரியுமான்னு ஒரு வார்த்தை கேட்டுருக்கோம். ஒண்ணு கொடுக்குறவங்க புரியுதா, சமையல்காரன் ஆக்கிற டேய் கிடையாதுடா. உன் பெத்த தாய் உனக்கு என்ன சமையல் பண்ணி கொடுத்தாலோ உன் வரப்போற மனைக்கு நீ சமைச்சு கூத்தினா நீ தாண்டா காதலன். தாராளமா ஒரு தடவை பார்க்கலாம், படம் ஒரு தடவை பார்க்கலாம். ஆமா கண்டிப்பா பார்க்கலாம். எந்த படத்துக்கு போறது, ஃபேமிலியோட போலாமா இல்ல வந்து எப்படின்னு நம்ம எவ்வளவு குழம்பிட்டு இருப்போம். நம்ம இந்த படத்தை யார் வேணா வந்து பார்க்கலாம். இந்த படம் ஸ்பெசிபிக்கா பசங்களுக்காக எடுக்கப்பட்ட படம். அதாவது நீங்க நல்லா ஜாலியா ஒரு 4-5 ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வரீங்கன்னா என்ஜாய் பண்ணிட்டு போவீங்க. அந்த மாதிரியான படம் இது. அவங்களுக்காக எடுத்தது, அவங்களுக்கு பயங்கர என்ஜாய் பண்ணுவாங்க. பட் ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்தா கூட ஒரு ஃபன்னா ஒரு படம் பார்த்தோம்பா, யாரையும் முகம் சொல்லி வைக்காது இந்த படம். எந்த ஒரு அடல் கண்டனும் கிடையாது. அப்படி பார்த்துட்டு போலாம், டைம் பாஸ் ஆகலாம், அப்படி பார்த்துட்டு போலாம். அந்த மாதிரி தான் இருக்கு. நல்ல ஒரு படம் தான். படத்துல நெகட்டிவ் நிறைய இருக்கு, ஆனா நீங்க முடிச்சுட்டு வெளில வரும்போது பாசிட்டிவா தான் பாப்பீங்க. நீங்க அந்த மாதிரி தான் முடிச்சிருக்காங்க, எண்டு அப்படிதான் முடிச்சிருக்காங்க. செகண்ட் லீடு கொடுக்குறேன்றாங்களே, அது எந்த அளவுக்கு ஒர்த்தா இருக்கு? ஒரே விஷயம் தான், செகண்ட் பார்ட் கொடுத்துருக்காங்க லீடு, அது வந்தாலும் ஓடும். ஏன் சொல்றேன்னா இந்த படத்துலயே வந்து ஸ்டோரி லைன் ஒண்ணுமே கிடையாது. சிம்பிள் பிரேக்கப், திருப்பி சேர்றது, அவ்வளவுதான். இது எப்படி அவங்க லவ் பண்ணாங்க, எப்படி பிரேக்கப் ஆச்சு, எப்படி சேர்ந்தாங்க, இதை இழுத்துட்டு வந்தாங்கல்ல. இப்போ ஒண்ணுமே இல்லாத இதையே இவ்வளவு தூரம் ஒப்பேத்தி கொண்டு வந்தாங்கன்னா அப்ப செகண்ட் பார்ட் கண்டிப்பா அதையும் ஓட வச்சிருவாங்க. கண்டிப்பா நாங்க என்னன்னா ராயன் அந்த மாதிரி படம்லாம் நாங்க கேட்கல, தனுஷ் கிட்ட இந்த மாதிரி படங்கள் எடுங்கன்றோம். நாங்க அவ்வளவுதான், பண்ணா அப்படி கொண்டு போங்கன்றோம். வேற கொண்டு போங்க, ஜாலியா. அதுதான் மக்கள் விரும்புறாங்க. அதாவது எப்பவுமே ஃபேன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா அப்படியே ஆரம்பத்துல கத்துவாங்க, கூச்சல் போடுவாங்க, முதல்ல ஒரு பாட்டுக்கு ஆடுவாங்க, அதோட அப்படியே அமைதியாயிடும், மயான அமைதியாயிடும். ஆனா இந்த படம் எண்டு கார்டு வரைக்கும் கத்திட்டு இருந்தாங்கன்னா அந்த அளவுக்கு மெட்டீரியல்ஸ் இருக்கு உள்ள. ஹானஸ்டா சொல்லணும்னா தாராளமா ஒரு தடவை பார்க்கலாம். மியூசிக்லாம் எப்படி இருக்கு? சூப்பரா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. என்ஜாய் பண்ணீங்க? கண்டிப்பா. ரேட்டிங் எவ்வளவு கொடுப்பீங்க? 10க்கு ஒரு 8 மார்க்கே தரலாம். 10க்கு 8 தரலாம். படம் எப்படி இருக்கு? படம் சூப்பரா இருக்குது. தனுஷ் நடிச்சிருந்தா கூட நல்லா இருந்திருக்காது. தனுஷ் ஆமா, அவர் ஸ்கிரீன் பிளே பண்ணி அவர் நடிச்சா நல்லா இருக்குமா? நல்லா இருக்காது. அவர் ஸ்கிரீன் பிளே பண்ணி இன்னொருத்தர் நடிக்க வச்சா திரும்ப தனுஷ் மாதிரி அந்த இயல்பான மூஞ்ச கொண்டு வந்தார்ல, அதுதானே டைரக்டரோட வேலை. அது கரெக்டா இங்க பையன் தனுஷ் மாதிரியே வாழ்ந்துக்கிறான். தனுஷ் மாதிரி வாழ்ந்துன்னு சொல்ல, தனுஷ் மாதிரி அந்த முக பாவனை அடிச்சிருக்காங்க நல்லா. தயிர் சாதம் மாதிரி மூஞ்சி வச்சு நடிக்கிறான், சாம்பார் சாதம் மாதிரி மூஞ்சி வச்சு நடிக்கிறான்னா அவன் தானே ஜெயிப்பான். அதுதானே ஜெயிச்சுக்குது இந்த படம். நல்லா கேட்டுங்க, பேரண்ட்ஸ் இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, பொண்ணு சமைக்க தெரியுமா, ஆட தெரியுமா கேட்பான். ஆனா மாப்பிளைக்கு தயவு செய்து எவ்வளவு சம்பளம் வாங்கன்னு கேட்காத, நல்லா சமைக்க தெரியுமான்னு ஒரு வார்த்தை கேட்டுருக்கோம். பொண்ணு கொடுக்குறவங்க புரியுதா, சமைக்க தெரிஞ்சவன் தான் பொறுப்பா இருப்பான், பொறுமையா இருப்பான். நான் சொல்றது புரியுதா? சம்பளம் வாங்குறவன் பொறுமையா இருக்க மாட்டான், எதுவுமே இருக்க மாட்டான், எல்லாத்தையும் இழந்துருவான். அந்த பொறுமை தான் அந்த பையனை இந்த காதல் ஜெயிக்க வைக்குது. அதுதான் கதை, வேற எந்த கதையே நம்ம சொல்ல மாட்டேன். புரியுதா? கதையை வந்து அந்த பொறுமை, அந்த காதலை விட்டு கொடுத்து ஒரு வசனம் சொல்லிடுறேனே, என்ற மனைவி என்ற காதலி ஆக முடியாது, என்ற காதலி என்ற மனைவி ஆக முடியாது. அதுதான் கதை. நான் சொல்றது புரியுதா? விட்டு கொடுத்து அந்த காதலை தியாகம் பண்றான். அதே காதல் வந்து எதுல சேருதுன்னா அந்த சமையல் ஆக்கி போடுறானே, நம்மளோட வாய்க்கு ருசியா கேட்டோன்னே கொடுத்தான அந்த நேரத்துல கருவாட்டு குழம்பு, அந்த கருவாட்டு குழம்பு அந்த சாம்பார் சாதம் தான் ஜெயிச்சது. நல்லா இருக்கு படம், சூப்பரா இருக்கு. நான் நல்ல கேள்வி. நான் கூட பொண்ணு லவ் பண்ண முதல்ல சமைச்சுதான் கொடுக்கணும் போது, ரோஜா புள்ள செல்லாது, இது வாங்கி கசிக்கு போட்டு கூட இன்னொரு பக்கம் கூட சுத்தம் சமைச்சு கொடுத்தா விழுந்துருவாங்க. சத்தியமா தன்னோட தாய் மாதிரி நினைக்க அந்த பொண்ணு. நம்ம தாய் சமைச்சு கொடுக்குற அந்த பொண்ணு ஃபீலிங் வரும்பா. அவன் 1000 வாங்கி கொடுத்தாலும் நம்ம தாய் இல்லையே, அந்த தாய் ஸ்தானத்துல நம்ம கேட்டவன அந்த கருவாட்டு குழம்பு கொடுக்குறானே, எந்த பொண்ணு விரும்பாது? எந்த பொண்ணைய விரும்பாது? நீ பொக்கையை குத்துட்டு சாண்ட்விச்சை குத்துட்டு ஊட்டி விடுறது, தொடச்சி விடுறதமா விரும்ப ஒரு பொண்ணு. அது போலி காதல், அது போலி காதல், போலி லவ்வே. தன் தாயில சமைச்சு கொடுத்த சாம்பார் சாதம் சாப்பிட்ற பொண்ணுதான் ஜெயிக்கும். கோச்சிக்காதீங்க. டேய் எங்களை சமையல்காரன் ஆக்கிற டேய் கிடையாதுடா. உன் பெத்த தாய் உனக்கு என்ன சமையல் பண்ணி கொடுத்தாலோ உன் வரப்போற மனைக்கு நீ சமைச்சு குத்தினா நீ தாண்டா காதலன், நீ தாண்டா ஜெயிப்ப வாழ்க்கையில.